ஸ்டார்ட். ஹாய்க்கா. ஹாய். ஃபர்ஸ்ட் ஆல் குட் மார்னிங். குட் நாங்க மார்னிங். எஸ்என்எஸ் காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். எஸ்என்எஸ் காலேஜ்ல கரண்ட்லி பர்சூவிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர்க்கா. ஓகே. எங்களுக்கு லிங்க்டின் இன்டர்வியூ ஒன்று இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்தோம். ஓகே. இப்போ கேன் யூ கிவ் a செல்ஃப் இன்ட்ரோ about you? ஓகே. ஹாய், மைசெல்ஃப் தேஜஸ்ரீ. நான் சென்னை அண்ட் நான் வந்து யூஜி வந்து பிஎஸ்சி சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ம். அடுத்தது பிஜி பண்ணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே. Other than that, there is nothing. I think so. இப்போ எதனால நீங்க சைக்காலஜி சூஸ் பண்ணீங்க? ரீசன் வந்து என் அம்மாவோட ஃப்ரெண்டோட பையனால, அவங்க என்னோட பிரதர் மாதிரி தான். அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கிறது எனக்கு தெரியாது. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அண்ட் ஓகே. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, "நீ நல்லா பேசுறல, சேர்ந்துக்கோ" அப்படின்ற மாதிரி சொன்னாங்காட்டி நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரீசன். நீங்க என்ன பேட்ச்? நான் என்ன பேட்ச்? நான் 19லேருந்து 22 வரைக்கும். ஓகே. எந்த ஸ்கூல் படிச்சீங்க? இப்போ என்ன குரூப் எடுத்தீங்க ஸ்கூல்ல? ஓகே. நான் மங்களம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன், ஆந்தியூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஓகே. நான் வந்து மேக்ஸ் பயோ எடுத்தேன். ம். அதுக்கு ஒன்றும் பெருசா ரீசன்லாம் இல்லை, வீட்டில் சொன்னாங்க, எடுத்துட்டேன். ம். வேற இப்போ நீங்க மறுபடியும் யூஜி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் நீங்க? பிஜி. ஓகே. பிஜி அது எங்க ட்ரை பண்ணலாம்னு பிளான்? லைக் அது பிஜி என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு ஏதோ ஐடியா இருக்கா? உண்மையாக சொல்லணும்னா எனக்கு சைக்காலஜிலேயே ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் என் ஸ்கில்ன்ற மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்கு. பட் இன்னொன்று என்னதுன்னா, லைக் எம்பிஏ பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. ஐம் நாட் இன் த ஸ்டேபிள் மைண்ட். ஸோ ஜஸ்ட் மேக் சம் டைம்னு தோணுது. அக்கா, பேசிக்கலி வாட் இஸ் சைக்காலஜி? பேசிக்கலி வாட் இஸ் சைக்காலஜினா, ஒரு டெஃபினிஷனாக அது சொல்லணும்னா, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிரைன் அண்ட் பிஹேவியர். ஓகே. ஓகே. அண்ட் நார்மலாக சொல்லணும்னா, ஜஸ்ட் நோயிங் அபவுட் someone's problem to solve and எப்படி சொல்றது, ஒரு வெல்பீயிங்காக, இன்னொருத்தரோட மென்டல் வெல்பீயிங்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது. அக்கா, அப்போ இந்த மைண்ட் ரீடிங் அதெல்லாம் வந்துட்டு சைக்காலஜில வருமாங்க? மைண்ட் ரீடிங் ஒன்றும் கிடையாது. சைக்காலஜின்றது இப்போ நீங்கள் வந்து மென்டலி ஹீல்டாக வருவீங்க, லைக் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஸ்டீசோபீனியா, லைக் சம் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல கவுன்சிலிங் கொடுத்து, மெடிசன் மூலியமா இல்லாமல் கவுன்சிலிங் கொடுத்து, நான் வந்து சைக்காலஜினா ஐம் நாட் அ டாக்டர் பண்ணாதான் சைக்காட்டிஸ்ட், நான் வந்து சைக்காலஜிஸ்ட். என்னால் மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் படிப்பேன் அதை பற்றி, பட் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட் எங்களோட இது எப்படின்னா, ஜஸ்ட் பேசி அவங்கள வந்து மென்டலி மட்டும் ஸ்டேபிளைஸ் பண்றது வித்தவுட் மெடிசன். இப்போ என்ன நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் கேளு புரியல. இல்ல அக்கா, எங்களுக்கு இப்போ நாங்க இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். Yeah. இப்போ எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஒரு 4 years பிஃபோர்னா டிப்ரெஷன்லாம் என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்தோம். பட் இப்போ இந்த ரீசன்ட் டேஸ்ல இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த டிப்ரெஷன் ஒரு வேர்ட் கிரியேட் ஆச்சு. ஓகே. இப்போ அத பத்தி உங்களுக்கு என்ன, ஏதாவது இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா உண்மையாலே டிப்ரெஷன் வருமா? இல்ல டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன். அண்ட் ஸ்ட்ரெஸ் தான், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் பிகமிங் அ டிப்ரெஷன்னு சொல்லலாம். ஏன்னா உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக வரப்போ டிப்ரெஷன் வரும். அண்ட் டிப்ரெஷன்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது.
இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒருத்தர் கண்ணுக்கு அது சின்னதா தெரியும், இன்னொருத்தர் கண்ணுக்கு அது ரொம்ப பெருசா தெரியும். இப்ப எக்ஸாம்ஸ் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபார்ம் ஆகும். ஓகேக்கா. அது ஸோ ஒவ்வொருத்தர பொறுத்து தான் அந்த மென்டல் இல்னஸ்ங்கிறது. நாம வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாரின்னு சொல்லிற முடியாது. இப்ப உங்க நீ காலேஜ் கேட்ட லைஃப்ல கொஸ்டினுக்கு வந்து இப்ப ஓகே. ஆன்சர் பண்ணுங்க. நீங்க கேட்டது வந்து இப்ப டிப்ரஷன்றது அதிகமாயிடுச்சுன்னா, மேபி ஆஃப்டர் கோவிட் வந்து நெறைய பேர் வந்து டிப்ரஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் நான் எடுத்த ஸ்டடிலயும் ஏன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணது வந்து அத பத்தி தான். என்னோட ரிசர்ச் பேப்பர். அத பத்தி நான் எடுத்த ஸ்டடிலயும் வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து கொஞ்சம் டிப்ரஷன் ஸ்டேஜ் வீட்லயே இருந்து ஒரு மாரி அடைஞ்சு, ஆன்லைன் கிளாஸஸ் அது ஏதோ டிப்ரஷன் மேக் பண்ணுச்சுன்ற மாரி நான் எடுத்த ஸ்டடில வந்துச்சு. ஓகே. அது வந்து இப்ப ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ம். 4 உங்க சாரி 2 காலேஜ் 2 1/2 இயர்ஸ், 3 இயர்ஸ் முன்னாடி. ம். உங்க காலேஜ்ல இந்த பிராக்டிகல் மாரி பண்ணியிருப்பீங்க. சைக்காலஜி எப்படி பிராக்டிகல் பண்ணியிருப்பீங்க? சைக்காலஜி எப்படி பிராக்டிகலா பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு இல்ல கிளையண்ட் எப்படி சொல்றது? மத்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட்டு வந்து ஆ அவிங்கள வச்சு நாங்க கவுன்சிலிங் குடுத்து, டெஸ்ட் பண்ணி எங்களுக்குன்ட்டு சில சார் எக்யூப்மென்ட்ஸும் முடியல இருக்கு. சார் சத்தம் போடாதீங்க. ஓகேக்கா. எப்படின்னா ம். ம். சொல்லுங்கக்கா. சொல்லுங்க. எப்படின்னா லைக் ஒரு மாரி டெஸ்ட் உங்களுக்கெல்லாம் இருக்கும்ல ஒரு எக்யூப்மென்ட்ஸ் இத வச்சு இத பண்ணணுன்ற மாரி லைக் ஆட்டோமொபைல் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு சம் எக்யூப்மென்ட்ஸ் இருக்கும் உங்க லேப்ல. ஸோ ஆமாக்கா. சேம் எங்களுக்கும் அதே மாதிரி மென்டல் பேஸ் லைக் ஃபிசிக்கலாவும் மென்டலியும் பேஸ் பண்ணி வரும். லைக் நம்பர்ஸ், பிக்சர்ஸ் இந்த மாரி. டிஃபரெண்டா இருக்கும். அக்கா இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால இப்போ அந்த நைட் மேர்ஸ்லாம் வருதுன்னு சொல்லுவாங்களாக்கா? நைட் மேர்ஸ் வரதுனால தூக்கம் வரல. நைட்மேர் கேட்குறியா? இல்ல ஸ்ட்ரெஸ்னால உண்மையாலே ஸ்ட்ரெஸ்னால இந்த ஏர் ஃபாலு, அப்புறம் இந்த தூக்கம் வராது அதெல்லாம் உண்மையாலே ஸ்ட்ரெஸ்னால வருமா? இல்ல இல்ல ரூமர்ஸா? எனக்கு தெரியல. ஆனா ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் நெறைய பேர்த்துக்கு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அத கோ த்ரூ பண்ணது கிடையாது. ஸோ நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரியல. அண்ட் நான் இப்ப தான் யுஜியே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அந்த அளவுக்கு நான் வெல் நாலேஜ்டு பெர்சன்லாம் கிடையாது. தன்ன நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஆனா மேக்ஸிமம் ஆஃப் பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் கொண்டு வரும்னு நான் படிச்சிருக்கேன். என்னோட புக்ஸ்ல அதெல்லாம் வந்திருக்கு. ஸ்லீப்பிங் ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது இந்த மாரி. ஓகே. உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்லாம் ஏதாவது பேப்பர் குடுக்கணும்ல? என் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல என்ன குடுக்கணும்? இல்ல ஏதாவது பேப்பர் பிரசன்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது குடுக்கணும்ல? ஆமா. ஃபைனல் இயர்னா ஒரு ப்ராஜெக்ட் குடுக்கணும். யாஹ்! அதுல என்ன குடுக்கணும்? நான் ஸ்ட்ரெஸ் அண்ட் வெல் பீயிங் பத்தி குடுத்தேன் இன் கோவிட். ஓகேக்கா. ஓகே. தேங்க் யூக்கா.